கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மாபெரும் இறுதிப் போட்டி. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இட்ஸ் ஓவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் எந்த பிட்ச் கொடுக்க போகிறாங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே கிரவுண்டில் தான் ஆடுறாங்க. பட் இருந்தாலுமே பாகிஸ்தான் கூட ஆடின அந்த பிச்சா இல்லை ஆல்ரெடி நியூசிலாந்து கூட ஆடின அந்த பிச்சாங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. இப்போது அதுவும் முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சில பேர் வா இதுதான் சூப்பரான ஒரு பிச்சு, இதுதான் ஒரு நல்ல முடிவுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் எந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணும், இந்தியன் டீமில் ஏதாவது மாற்றம் இருக்கா, நியூசிலாண்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா, ஜெயிக்க போகிறது யாரு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இறுதிப் போட்டியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்ச உடனே ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்தியா ஆடக்கூடிய இந்த கிரவுண்டில் 2 விதமான பிச்சஸ் தான் மேக்ஸிமம் விளாண்டுருக்காங்க. அது ஒன்று பாகிஸ்தான் கூட விளாண்டது. பாகிஸ்தான் கூட ஆடின பிச்சுக்கும் நியூசிலாந்து கூட ஆடின பிச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நியூசிலாந்து கூட நம்ம ஆடின பிச்சு ஃபாஸ்ட் பவுலிங் அட் த சேம் டைம் ஸ்பின் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னுக்கு ஒரு 70%க்கும் ஃபாஸ்ட் பவுலுக்கு வந்துட்டு ஒரு 30%க்கும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லைக் ஒரு மேட் ஹென்றி நம்ம கூட விளையாண்டப்போ 5 விக்கெட் எடுத்தாரு. நல்லா தாங்க போட்டாரு. ஏன்னா இலிசியில் வெயில் இருக்கும்போது நல்லாவே இருந்தது, விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நேரமாக அதாவது நம்ம பவுலிங் வர ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு. கம்ப்ளீட் ஸ்பின் ட்ராக்காக மாறின மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது. இதுவே பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்த பிச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் பவுலிங்கே கட் பண்ணிட்டு ஸ்பின்னருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதிகமாக வந்துட்டு நிறைய ரோலர் போட்டு ஓட்டி ஸோ ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்தோம் அவங்களுடைய சூப்பர் பவுலரான சாயின் அஃப்ரிடி பயங்கர எக்கானமியாக போனாருங்க. 9 ரன் பக்கம் கொடுத்திருந்தாரு 10 ஓவர் போட்டு. ஐ மீன் 9 எக்கானமி. ஸோ பயங்கர ரன் லீக் பண்ணியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் 2 விக்கெட் விழுந்தது. பட் இருந்தாலுமே ரன் அதிகமாக லீக் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பிரித்து விட்டுட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் உண்மையான விஷயம். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலரான முகமது சமியும் அன்னைக்கு விக்கெட் எடுக்கல. குல்தீப் யாதவுக்கு 3 விக்கெட் விழுந்தது. இதுதான் செனாரியோ. இப்போ என்ன அப்படின்னா, நியூசிலாந்து ஆல்ரெடி இந்த ட்ராக்ல விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால என்ன ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நியூசிலாந்து கூட ஆல்ரெடி ஆன பிச்சை கொடுக்காம பாகிஸ்தான் கூட நம்ம ஆன பிச்சை கொடுக்கலாமே. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு ட்ராவல் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஒரு டிசிஷன் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு இது இந்தியாவுடைய டிசிஷனா, இந்தியா அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம விளையாடுற கிரவுண்டு ஹோம் கிரவுண்ட் அந்த மாதிரி. இப்போ பாகிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு முழு உரிமை இருக்குது அவங்களுடைய கிரவுண்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ நாட் ஓன்லி ஐசிசி டோர்னமெண்ட், நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஐபிஎல் வந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி இவங்களோட ஹோம் கிரவுண்டெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ராக்கை மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ பிச்சை வந்துட்டு இந்தியன் டீம் விளையாடுறதுனால ஸோ அவங்களுடைய ஹோம் மேட்சஸ் மாதிரி ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க வந்துட்டு நிர்ணயிக்கிற பிச்சுக்கு உரிமை இருக்குது. இருந்தாலுமே ஒரு வார்த்தை ஆப்போசிட் டீம் கிட்ட கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஐசிசி அப்படிங்கிறதுனால பொதுவான ட்ராக்ல நடக்கிறதுனால மேபி மிச்சல் சானரும் பார்த்துருப்பாரு. 2 பேருக்கு வந்துட்டு ஒத்து போயிருக்கும். சரி ஓகேப்பா இதுலேயே விளாட்லாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு முடிவை ஐசிசி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்தியன் டீம் மேலே பழி போடுறது ஸோ நிதர்சனமான ஒரு விஷயம் கிடையாது, உண்மையான ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ பழி போடவே முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே பேச வரோம். ஸோ ஆக மொத்தத்தில் என்ன ட்ராக் கொடுத்தா என்ன, ஸோ அந்த டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. என்ன கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குங்கிறனால பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவரையும் ட்ராப் பண்ணிவிட்டு எகைன் குல்தீப் யாதவையை தான் வச்சு ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அது நடந்தாலுமே இந்தியன் டீமுக்கும் சாதகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் இது அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுனால ஒத்துக்குவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் மேட்ச்சு செம்மையாக இருக்க போது. ஆனால் 300 ரன் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான இலக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு 250 அது போட்டாலே வின்னிங் டோட்டலாக நான் பார்க்கக்கூடிய ஒரு பிச்சு தான். ஏன்னா இந்தியன் டீம் பாகிஸ்தான் கூட ஆடும்போது அவங்க 250 போட்டாங்க. 43 ஓவர் வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு ஃபைட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் வந்திருக்கு. இந்தியன் டீம் ஆன மேட்ச் எல்லாமே மேக்ஸிமம் அவ்வளோதான் வந்திருக்கு. 300 வந்துட்டு மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் இந்த இடத்துல நான் பார்க்க வரேன். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த பிச்சில் 360 அடிச்சுட்டு வந்தாலுமே இது ஒரு 360 பிச்சு கிடையாது. அவங்க 300 போடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 270 280 போட்டால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனுமே கூட. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.